உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி அந்த மாதிரிலாம் சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். போன்லெஸ் மட்டனாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நான் வீட்லேயே வச்சு நல்லா கொத்திக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நைஃப் இல்லைன்னா நீங்கள் மட்டன் ஸ்டால்லையே நல்லா கொத்தி கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் எந்த போன்ஸும் இல்லாமல் அதே மாதிரி பீசஸும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா கொத்தி வாங்கிக்கோங்க. இப்போ நான் கொத்தி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நான் கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப்பு மட்டும் எடுத்து அதை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அது கூட ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல தண்ணியை எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 2 துண்டு இஞ்சி, அடுத்தது ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அரைக்க போகிறது ஏற்கனவே நம்ம மட்டனை நல்லா கொந்தி வச்சுருக்கோம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு நம்ம மட்டனை நல்லா சாஃப்டாக கொந்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூளாக ஆகிடணும். கொந்தன மத்தனை ஒரே ஒரு பல்ஸ் மோட் போட்டாலே போய்ட்டும், நல்ல ஒரு தூளாகிடும். ஸோ அவ்வளோதான். இதை இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மசாலாவையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ மற்ற மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா தூளாக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நான் இப்போ பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த உடச்ச கடலையே நல்லா பவுட்ராக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மாத்திரம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுடலாம். பொட்டுக்கடலை மாவு, அதாவது உடச்ச கடலை மாவு நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி அதை கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக தட்டிட வேண்டாம். மசால் வடை மாதிரி சின்ன சின்னதாக தரட்டுங்க. அப்போ தான் உள்ளே எண்ணெயில் போடும்போதும் அந்த மட்டனும் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடான உடனே எண்ணெயில் ஒன்றா போட்டு பொறுமையாக போடுங்க. இப்போ எண்ணெயை கடாயை ரொம்ப ஸ்லோவாக வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா உள்ளெல்லாம் வெந்து அதுக்கப்புறம் மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்குங்க. அந்த கீழே இருக்கிற சைடும் நல்லா வேகணும். ஸோ ஸ்லோவாக கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. உள்ளெல்லாம் நல்லா வெந்து அதுக்கப்புறம் மேலே நல்ல கோல்டன் கலராக மாறும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. ஸோ அடுத்த ஈடும் அதே மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கீமா வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது வெளியில், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மட்டன் கீமா வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும்.
இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.